உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2025, தமிழுக்கு மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2025 மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம் 4ஆம் தேதி வக்ரமாகின்றது. அவர் அசுர குரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் வக்ரமாகின்றார். சுக்கிரன் உச்ச பலத்திலே வக்ரமாகின்றார். இதனால் பலருக்கு அதிவிரைவான ஒரு நல்ல செயல்களும் நடக்க இருக்கின்றது. சிலருக்கு அதிவிரைவான வீண் செலவுகளும் ஏற்பட காத்திருக்கின்றது. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, இப்படி முக்கியமாக பல விஷயங்களிலே ஒரு ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நிறைய நடக்க காத்திருக்கின்றது. அதனால் இந்த வார நிகழ்வை கண்டிப்பாக காண வேண்டும். கொடுக்கப்படுகின்ற ஒரு குறிப்புகளை கவனமாக குறித்து வைத்துக்கொண்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாக அனைத்தும் நன்மையாக மாறும் என்பதை கூறி இப்பொழுது ராசி பலன்களை காணலாம். பாருங்கள். கடகராசி என்பவர்களுக்கு இப்பொழுது உங்கள் இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காணலாம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக விளங்கப் போகின்றது. குறிப்பாக இந்த 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் நிறைய பேருக்கு இந்த கடகராசி சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கிறது. கண்டிப்பாக பயணங்கள் நிகழும். பலருக்கு இந்த பயணங்கள் மூலியமாக சில ஒரு தேவையான செலவுகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள், இது நன்மையான விஷயங்களுக்காக செல்லக்கூடிய பயணமாக இது இருக்கும். ஆனால் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கின்றது. தன வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம், ஒரு பெரிய மனிதனுடைய ஆலோசனை பெறக்கூடிய ஒரு வாரம். அதே போல தொழிலுக்காக சில புதிய முயற்சிகளை எடுத்து அதுக்காக நீங்கள் சிலரிடத்திலே ஏதேனும் பொருள் உதவியோ பண உதவியோ நீ கேட்டிருந்தால் அவையெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக தொழிலுக்காகவே நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது இந்த வாரத்திலே. அதே போல எண்ணமும் சிந்தனையும் இந்த வாரத்திலே உங்களுக்கு மிக தூய்மையாக இருக்கும். கண்டிப்பாக எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகள், தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பயனை தரும். அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இப்பொழுது நல்ல நிலையிலே உச்சபலம் அடைந்திருந்தாலும் கூட அந்த 9 குடையவன் குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல ஒரு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். நல்ல வழிகாட்டுதலையும் தந்து கொண்டிருக்கின்றார். கெட்டவர்களுடைய கெட்ட எண்ணங்களை ஒதுக்கி தள்ளி நல்லவருடைய நல்ல எண்ணங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அதே போல அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது உச்சபலம் அடைந்திருந்தாலும் வக்ரகதி அடைய காத்திருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த கடகராசியைச் சேர்ந்த பலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக நீங்களே குழந்தை வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடலாம் என்று நினைத்திருந்தாலும் கூட இனி தடுக்க முடியாது. கண்டிப்பாக குழந்தை பேறு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதே போல குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல நாட்களாக குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அது குறிப்பாக இன்னும் 1 மாதங்களுக்கு இந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி குழந்தை பேரு பெறுபவர்களுக்கு ஒரு தெய்வ துணையாக இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்கால ஒரு வாரிசை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பையும், உங்கள் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு பிள்ளைகள் நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இப்பொழுது நீங்கள் பெறுகின்றீர்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி சனியும் அங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கலிலே இருந்து கொண்டிருக்கின்ற பண வரவுகள், நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருக்கின்ற தொகைகள் அல்லது நகைகள் ஏதேனும் சொந்தங்களுக்கு உள்ளே கொடுத்து விட்டு வாங்க முடியாமல் இருந்தாலும் கூட அவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை விட
ஒரு மடங்கு அதிகமாகவே நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு சொத்தை விற்க வேண்டும் என்று இந்த விலைக்கு விற்க வேண்டும் நீங்கள் ஒரு குறிப்பாக எண்ணி இருந்தால் அது 1க்கு 2 மடங்காகவோ அல்லது அதைவிட உங்களுக்கு லாபமாகவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நியாயமான விலைக்கு ஒரு பொருளை விற்க வேண்டும் என்று நினைத்தால் அதைவிட குறைவாகத்தான் போகும். நீங்கள் எதை எதிர்பார்க்காமல் இருக்கின்றீர்களோ அதிலிருந்து நிறைய நன்மையான ஒரு தன வரவுகளோ பொருள் வரவுகளோ கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தவைகளிடமிருந்து உங்களுக்கு குறைவான ஒரு பலன்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வரவை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். அதே போல இந்த வாரத்திலே உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான முயற்சிகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். குறிப்பாக ஒரு வெளியூர் பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு சில தொழில்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லது தொலைதூரத்தில் இருந்து தொழில் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தொழில் ரீதியாக அனைத்து துறையினருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. குறிப்பாக காவல் பணியில் இருக்கின்றவர்களுக்கும் சரி, அல்லது இந்த ஆயுதங்கள் செய்யக்கூடிய காவலர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் செய்யக்கூடியவர்கள், அல்லது பயணங்களுக்காக ஒரு கப்பல் பயணங்களுக்கோ அல்லது நெடுந்தூர பயணங்களுக்கோ கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு படகையோ அல்லது ஆயுதங்களையோ செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இவர்களுக்கெல்லாம் இப்போ நிறைய வாய்ப்புகள் நிறைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு உங்களுக்கு இப்பொழுது உங்கள் தொழில் வரவுகளுக்காக முன்பணமாக நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது. குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வாரத்திலே புதிய வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. பண வரவுகள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஏதேனும் முன்பு நீங்கள் ஒரு லோனுக்கோ அல்லது யாரிடத்திலாவது கடன் பெற வேண்டும் என்ற நிலையிலே சொல்லி வைத்திருந்தால், அவர்கள் உங்களை தட்டி கழித்திருந்தால், அவர்கள் இப்பொழுது உங்களை பற்றி சிந்தித்து உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்திலே உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் அந்த முன்பு கேட்கின்றவர்கள் கொடுக்கவில்லை என்ற மன வருத்தத்தை தவிர்த்து விட்டு கொடுப்பதை பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாங்கக்கூடிய தொகை நிதானமாக பொறுமையாக கட்டலாம். அவர்களும் இப்பொழுது உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். அதனால் இந்த நேரத்திலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுக்கு தெய்வ துணை இருந்து கொண்டிருக்கின்றது. 9 குடையவன் குரு உங்களுக்கு நன்றாக லாபஸ்தானத்தில் அமர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக உங்கள் உடன்பிறப்புகளிலே மூத்தவர்களிடத்திலிருந்து நல்ல ஆலோசனைகள் நீங்கள் பெறலாம். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். நல்ல உறவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உங்கள் உடன்பிறப்புகள் மூலியமாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்பொழுது இடையூறு செய்ய மாட்டார்கள். உங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை களைவதற்காகவும் இப்போது நல்ல நேரமாக இது மாறி இருக்கின்றது. அதனால் இந்த இரத்த சொந்தங்கள் உங்களுக்கு பகை விலகி நல்ல ஒரு உற்ற துணையாக மாறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். மாணவர்கள் கல்வியிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்விக்காக சில நேரங்களே மாணவ மாணவிகளுக்கு வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக சென்று வர வேண்டும். அதே போல உங்களுக்கு பிள்ளைகள் மூலியமாக, குறிப்பாக ஆண்களுக்கு பிள்ளைகள் மூலியமாக சிலருக்கு செலவுகள் வரவருக்கு வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு அந்த பிள்ளைகள் மூலியமாக ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்காகவோ அல்லது கல்விக்காகவோ சில நேரங்களிலே நீங்கள் பண செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. கவனமாக இருந்து அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் கூட இப்பொழுது உங்களுக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எதிரிகளை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. இவ்வளவு காலமாக நமக்கு எதிரியாகத்தானே இருந்தான், இப்பொழுது மட்டும் என்ன உங்களுக்கு நல்லது செய்ய போகிறானா என்ற நிலையிலே நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்பொழுது எதிரி கூட நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றார்கள். நீங்கள் பயன்படுத்தி அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம். அதே போல உங்களுடைய இல்லற துணை உங்களுக்கு நல்ல வகையில் உதவியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் மனக்கசப்புகள் சிலருக்கு இருக்கும். சில நேரங்களிலே உங்களுக்கு கருத்து வேற்றுமையில் இருந்தாலும் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம். கருத்து வேற்றுமை இருந்தாலும் உங்களுக்கு அவர்கள் இப்பொழுது இடையூறு செய்யக்கூடிய நிலையில் இல்லை. உங்களுக்கு தன வருவாய் தரக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். நட்பாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல குலதெய்வ வழிபாடு என்பது இப்பொழுது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. குலதெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்து நிறைய நன்மைகளை பெறலாம். உங்கள் தாய் தந்தையரிடத்தில் இருந்து நிறைய தன வரவுகள் இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
அவர்களிடத்தும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரமாக விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இப்பொழுது நமது கடகராசியைச் சேர்ந்த சொந்தங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3.